Welcome to Nishan Study Services. Hi, என் பேர் கரிஷ்மா பேகம். நான் 12th வரைக்கும் லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். நான் போரூர் சென்னையிலேருந்து வரேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்ராடில் போய் படிக்கணும்னு ஆசை. அதனால் நான் படிச்சிருக்கேன். நான் 12th 85% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். நீட்டில் 70% ஸ்கோர் பண்ணேன். இங்கே சீட் இருந்தால் கிடைக்கலாம். ஆனால் எனக்கு அப்ராட்னா ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால நான் அங்கே போய் படித்தேன். அதனால் எனக்கு நிசானில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதனால் அங்கே போய் அப்ராடில் போய் படிக்கலான்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்ததுனால என்கிட்ட இருந்த நிறைய டவுட்ஸ் எல்லாம் அவங்க ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணி இப்போ எனக்கு ஓரலில் மெடிக்கல் சீட் கிடச்சிருக்கு. நான் அங்கே போய் படிக்க போகிறேன். இது என்னோட அம்மா, இது என்னோட அப்பா, இது என்னோட அண்ணா. என்னோட அப்பா பெயிண்டிங் கான்ட்ராக்டராக இருக்காரு. என்னோட அண்ணா ஹைகோர்ட்டில், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்காங்க. இன்னைக்கு நைட் எனக்கு ஃப்ளைட் இருக்குது, நான் கிளம்பிடுவேன். தேங்க்ஸ் டு நிசான் ஸ்டடி சர்வீஸ். ஸோ ஹாய் கைஸ், இது கரிஷ்மா பேகம், என்னோட தங்கச்சி. ஸோ இப்போ தான் 12th முடிச்சாங்க. அவங்க ஒரு 80% ஸ்கோர் பண்ணிட்டு இப்போ நீட்டில் ஒரு 70% ஸ்கோர் பண்ணிட்டு இப்போ அப்ராடில் ஓரல் யூனிவர்சிட்டியில் சேர்றாங்க. அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது. ஸோ அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே டாக்டர் படிக்கணும்னு ஆசை. ஸோ அதனால தான் அவங்க பயாலஜி குரூப் எடுத்து இப்போ பரவாயில்ல ஒரு நல்ல ஸ்கோர் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓரலில் அவங்களுக்கு ஈஸியாக சீட் கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கு முக்கியமாக அதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நிசான் ஸ்டடி சர்வீஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் அவங்க ஃபுட் அகாமடேஷன் எல்லாத்துக்கும் அவங்க ஒரு நல்ல ஒரு கிளியரான ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. ப்ளஸ் அங்கே நம்ம கண்ட்ரிலேருந்து போகிறவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொடக்ஷனான ஒரு ஹாஸ்டல் ப்ளஸ் நல்ல ஒரு யூனிவர்சிட்டி தான் அது. ஸோ நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்ததில், அதுவும் இல்லாமல் நிறைய சர்வீஸ் சென்டர்ஸில் கேட்டு பார்த்ததில் இவங்க கொஞ்சம் நல்லா தான் பண்ணுறாங்க. அந்த வகையில் இப்போது என் தங்கச்சிக்கு நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். அவங்க இந்த மெடிக்கல் இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு சர்ஜன் ஆகணும்னு தான் ஆசை. Hope she will do it well. Thank you to Nisan. கரிஷ்மா பேகம் பேசுகிறேன். நான் இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கேன். இப்போ நான் ஓரல் யூனிவர்சிட்டிக்கு போக போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் நிஷான் ஸ்டடி. ஹாய், திஸ் இஸ் கரிஷ்மா பேகம். எனக்கு சின்ன வயசுலேருந்து டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசை. அதுக்காக எனக்கு நிசான் ஸ்டடி சர்வீஸ் மூலியமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதனால எங்களுக்கு லாஸ்ட் சண்டே ஷார்ஜா டு மாஸ்கோக்கு ஃப்ளைட் கிடச்சிது. நாங்கள் 2 ஃப்ளைட்டை மாறி இன்றைக்கி மாஸ்கோக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமா எங்களுக்கு யூனிவர்சிட்டிலாம் சுற்றி காட்டினார் எம்டி சார் கூட்டிகிட்டு அதுக்கப்புறமா இங்கே நிறைய க்ரீன் மார்க்ஸ்க்கெலாம் நாங்கள் போனோம். அதுக்கப்புறமா இங்கே எப்படி காலேஜ்க்கு வரணும், ஹாஸ்டல்லேருந்து எப்படி வரணும், அதெல்லாம் ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க. இங்கே இருக்க டிரான்ஸ்போர்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அதுவும் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இங்கே எப்படி பேசணும், ஈஸியாக எல்லாமே ஸ்டாஃப்ஸ்கிட்டையோ பேசுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எங்களுக்கு கேதர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் 2 கிளாஸ் இப்போதைக்கு அட்டன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ரொம்ப இங்கே இருக்க டீச்சர்ஸ்லாம் ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஃபீமேல்ஸ்க்குலாம் ஹாஸ்டல்ஸு, ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே செப்ரேட்டாக இருக்குது, நீட்டாக க்ளீனாகவும் இருக்குது. அதுக்கப்புறமா ஃபுட்டை பற்றி சொல்லணுன்னா நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம வாங்கி சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா டென்ஷன் பண்ணுறதுக்கும் ஒன்றுமே இல்லை, பயப்படுறதுக்கும் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சேஃபாக இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே ஃபர்ஸ்ட் திங் இங்கே ஸ்ட்ரீட் டாக்ஸே இல்லை. ஸோ ரோட்டில் பயப்படவே தேவையில்லை. அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ லேட்டாக போனாலும் நைட் டைம் ஸோ பயப்படணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. நிறைய செக்யூரிட்டி கேமராஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம செக்யூராக இருக்கலாம். ஹாஸ்டல்ஸ்க்குலாம் டைமுக்கு போயிடலாம். நிசான் எம்டி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் நிசான் ஸ்டடி சர்வீஸ். உங்களால் தான் இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம்.
மெடிக்கல் படிக்க ரஷ்யாவுக்கு போங்க. ஃபியூச்சரில் சக்ஸஸ்ஃபுல் டாக்டராக வருவீங்க.